ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். டெட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்காகட்டும், இனி எழுத போறவங்களுக்காகட்டும், ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு டெட் எக்ஸாம்க்கான பாஸ் மார்க், அதாவது தேர்ச்சி மதிப்பெண்ணை அதிரடியா குறைச்சு அதிகாரப்பூர்வமா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஓ 23 பாஸ் பண்ணியிருக்காங்க. இனிமே 82 மார்க் எடுத்தா தான் பாஸ்ன்னு இல்ல, வெறும் 60 மார்க் எடுத்தாலே போதும் பாஸ் ஆயிடலாம். அது யாருக்கெல்லாம் பொருந்தும்? 2025 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இது கிடைக்குமா? வாங்க முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம பள்ளி கல்வித்துறை ஜனவரி 28, 2026 அன்னைக்கு இந்த முக்கியமான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா 60% 90 மார்க் தேவை. மற்றவங்க பிசி, எம்பிசி இந்த கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 55% அதாவது 82 மார்க் தேவை. மற்ற எல்லா கேட்டகரிக்கும் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டின்ட்டு எல்லா கேட்டகரிக்கும் 55% 82 மார்க் எடுத்தால் தான் பாஸு. ஆனால் இப்போது ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களை ஃபாலோ பண்ணி நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் ரொம்பவே குறைச்சிருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்க ஜியோவில் என்ன போட்டிருக்குன்னா, ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினருக்கு எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அவங்க எப்பவும் போல் 60% அல்லது 90 மதிப்பெண் எடுத்தால் தான் பாஸு. அதுக்கப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகள் இவங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா 50% எடுத்தாலே பாஸு, அதாவது 75 மதிப்பெண் எடுத்தாலே பாஸு. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. வெறும் 40% அல்லது 60 மதிப்பெண் எடுத்தாலே டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. இந்த சலுகை இனிமேல் நடக்க போகிற எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே ஆகஸ்ட் 11, 2025 அன்னைக்கு வெளியான அறிவிப்பானை, அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2025 மூலமாக எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் இது பொருந்தும்ட்டு அரசாணையிலே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2025 டெட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த கம்மி மார்க் ரூல்ஸ் அப்ளை ஆகும் சொல்லியிருக்காங்க. இதனால் பல ஆயிரம் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தகுதி பெற போகிறாங்க. ஸோ இந்த முடிவால் டீச்சர்ஸோடைய நீண்ட நாள் கோரிக்கை பார்த்தீங்கன்னா நிறைவேறி இருக்கு. 150க்கு 60 அல்லது 75 மார்க் எடுத்தாலே நீங்கள் டெட் எக்ஸாமில் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டு. இது ஜஸ்ட் தகுதி தேர்வு மட்டும்தான். வேலை கிடைக்கணும்னா நியமன தேர்வில் நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். இந்த அரசாணையினால் இப்போ ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க சொல்லலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் டீச்சரை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இது ஆர்டி சட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடியாகட்டும் பின்னாடியாகட்டும் எல்லாருமே எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இதனால் நிறைய பேரோட வேலை பார்த்தீங்கன்னா பறிபோக நிலையில் தான் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு மார்க் ரெடியூஸ் பண்ணதுனால நிறைய டீச்சர்ஸ் பாஸ் பண்ணி அவங்க தகுதியை நிரூபிக்க இது சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸாமில் எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துகள், டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.